முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. மதுரை மாசி வீதிகளில் அரோகரா முழக்கத்துடன் நடைபெற்ற மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம். மீனாட்சி ஒரு தேரிலும் சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை மற்றொரு தேரிலும் பவனி. ஆழகர் ஆற்றில் இறங்கும்போது பிரஷர் பம்புகளையோ நிறமிகள் கலந்த நீரையோ பயன்படுத்தினால் போலீசார் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. அதிகபட்ச பாதுகாப்புடன் எவ்விதமான அசம்பாவிதங்களும் நிகழாத வண்ணம் திருவிழாவை நடத்தவும் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் அடுத்த 4-5 நாட்களுக்கு ஈரப்பதத்துடன் கூடிய கடும் வெப்பம் நிலவும் என வானிலை மையம் எச்சரிக்கை. ஈரப்பதத்தால் அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல். கடும் வெப்ப அலை காரணமாக மேற்கு வங்க மாநிலத்திற்கு ரெட் அலர்ட், மும்பைக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்தது வானிலை மையம். தலைநகர் டெல்லியை தவிர நாட்டின் பெரும்பாலான இடங்களில் வெப்பம் நிலவும் என தகவல். நாட்டின் பல மாநிலங்களில் வெப்ப அலை வீசும் நிலையில் தேர்தல் ஆணையம் டெல்லியில் ஆலோசனை. கடந்த 19ஆம் தேதி வெப்பத்தால் வாக்குப்பதிவு சதவீதம் சரிந்ததாக கூறப்பட்ட நிலையில் மாற்று ஏற்பாடுகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசனை. மக்களின் சேமிப்புகளையும் சொத்தையும் கொள்ளையடிக்க காங்கிரஸ் குறிவைத்திருப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சியில் பெண்களின் தாலி கூட தப்பாது என்றும் உத்தரப்பிரதேச பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினரின் குடும்ப அரசியல் கடையை மூட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக பிரதமர் கருத்து. பிரிவினைவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது தமது ஆட்சியின் சாதனைகளில் முக்கியமானது என்றும் பேச்சு. முல்லை பெரியாறு அணைப்பகுதியில் வாகன நிறுத்துமிடம் கட்டுவது தொடர்பான விவகாரத்தில் மத்திய நில அளவைத்துறையின் ஆய்வறிக்கையை ஏற்க தமிழக அரசு மறுப்பு. கேரள அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் ஜூலை 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். வாக்குப்பதிவு நேரத்தில் தாமும் தேர்தல் ஆணைய செயலியும் மாறுபட்ட வாக்கு விகிதங்களை கூறியது ஏன் என சத்யபிரதா சாஹூ விளக்கம். தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் சிலர் அப்டேட் செய்யாத நிலையில் கிடைத்த தகவலின் பேரில் செயலியில் வாக்குப்பதிவு விகிதம் வெளியிடப்பட்டதாக விளக்கம். ஒரு வாக்காளர் நீண்ட காலமாக குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் போகலாம் என சத்யபிரதா சாஹூ தகவல். வாக்குப்பதிவின் போது தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என பலர் புகார் தெரிவித்த நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம். கோடை காலத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என அரசு உதவி பெறும் மற்றும் மெட்ரிக் பள்ளிகளுக்கு அரசு உத்தரவு. சிறப்பு வகுப்புகளால் மாணவர்களுக்கு உளவியல் பாதிப்புகள் ஏற்படுவதாக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் வந்ததாக கூறி பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. போலீசாருக்கு கஞ்சா கடத்துபவர்கள், விற்பனை செய்பவர்கள் யார் என்று தெரியாதா என அண்ணாமலை கேள்வி. ஜாபர் சாதிக்கை கண்டுகொள்ளாமல் கோட்டை விட்டது போல கஞ்சா புழக்கத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுக்காமல் இருப்பதாக குற்றச்சாட்டு. நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மற்றும் நெல்லை திமுக மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் அலுவலகத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதில் அமலாக்கத்துறை விசாரிக்க கோரி வழக்கு. தேர்தலின் போது பணம் பறிமுதல் செய்யப்படுவதை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச் சட்டத்தின் கீழ் குற்றமாக கருத முடியாது என உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விளக்கம். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்ட விவகாரம். நேரில் ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கேட்டு காவல் நிலையத்தில் கடிதம் வழங்கினார் நயினார் நாகேந்திரனின் வழக்கறிஞர். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார் செந்தில் பாலாஜி. வழக்கமாக கைதிகள் அழைத்து வரப்படும் வாகனம் அல்லாமல் ஏசி எஸ்கார்ட் வாகனத்தில் கூட்டி வந்தனர் துப்பாக்கி ஏந்திய போலீசார். வங்கியில் தாம் டெபாசிட் செய்த தொகையை அமலாக்கத்துறை போலி ஆவணங்கள் மூலம் மாற்றியதாக செந்தில் பாலாஜி தரப்பு கூறியிருந்த புகார். வங்கியில் இருந்து பெறப்பட்ட அசல் செலான் உள்ளிட்ட ஆவணங்களை செந்தில் பாலாஜியிடம் கையெழுத்து பெற்று வழங்கியது நீதிமன்றம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரின் நீதிமன்ற காவல் மே 1ஆம் தேதி வரை நீட்டிப்பு. என்சிபி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை வரும் மே 1ஆம் தேதி டெல்லி நீதிமன்றத்தில் நடைபெறும் என தகவல்.
கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவலை அடுத்து நாமக்கல் மாவட்ட கோழி பண்ணைகளை கண்காணிக்க 47 அதிவிரைவு படைகள் அமைப்பு. நாமக்கல் பகுதியின் தட்பவெப்பம் மற்றும் பயோ செக்யூரிட்டி முறைகளால் பறவை காய்ச்சல் பரவாது என்று வல்லுநர் குழு விளக்கம். பக்தர்கள் அனைவரும் முழு உடற்பரிசோதனை செய்த பின்னரே வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல வேண்டும் என வனத்துறை அறிவுறுத்தல். குழுவாகவும் அனுமதிக்கப்பட்ட பாதைகளில் மட்டுமே பக்தர்கள் செல்ல வேண்டும் என்றும் உத்தரவு. சூரத் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி வெற்றி. காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து வாக்குப்பதிவுக்கு முன்பாகவே முதல் வெற்றியை பதிவு செய்த பாஜக. அருணாச்சல பிரதேசத்தின் 8 வாக்குச்சாவடிகளில் 24ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு. மின்னணு இயந்திர கோளாறு, வன்முறை போன்ற காரணங்களுக்காக தேர்தல் ஆணையம் உத்தரவு. ராணுவத்திற்கு அதிக செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா 4ஆம் இடம். 2023ஆம் ஆண்டில் சுமார் $84 பில்லியன் செலவிடப்பட்ட நிலையில் முந்தைய ஆண்டை விட 4% அதிகம். சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் இடைவிடாது தகவல்களை அனுப்பி வருவதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். தரவுகளை மொத்தமாக ஆய்வு செய்த பிறகே விண்வெளியில் நடப்பவை குறித்து முடிவுக்கு வர முடியும் என விளக்கம். ரஜினி நடிக்கும் 171வது திரைப்படத்திற்கு கூலி என பெயர் சூட்டப்பட்டதாக அறிவிப்பு. லோகேஷ் கனகராஜ் இயக்கும் திரைப்படத்துக்கு இசையமைக்கிறார் அனிருத். காங்கயம் முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.